पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 17வது சாப்டர் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 விதமான ஸ்ரத்தைகளை பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய விபாகம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த 2 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துருக்கோம். முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா சொன்னார், ஏ சாஸ்திர விதி முத்சிருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக. எவர்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திர விதியை பார்த்தீங்கன்னா தெரியாம, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்துக்களா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சாஸ்திர விதி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். சாஸ்திர விதி தெரிஞ்சு பூஜை பண்றவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஒரு 95% மக்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமா அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப சாஸ்திர விதியை பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு தெரியாம யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையோடு கூடி இருந்துகிட்டு தேவதைகளை பார்த்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ அவங்களோட நிஷ்டை பார்த்தீங்கன்னா எந்த விதமானது, தேஷாம் நிஷ்டா கா கிருஷ்ண, ஏ கிருஷ்ண, அவர்களுடைய நிஷ்டை பார்த்தீங்கன்னா எந்த வெரைட்டியில நம்ம சேர்க்கலாம், சாத்விகமா ராஜசமா தாமசமா, சத்வம் அகோ ஆகோ ரஜஸ்தமஹா, சாத்விக ஸ்ரத்தையா ராஜச ஸ்ரத்தையா தாமச ஸ்ரத்தையா, அதை நீ எனக்கு சொல்வாயாக அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் கேள்வி கேட்டோன்னு 2வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். ஸ்ரத்த பார்த்தீங்க அப்படின்னா திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம். 2வது ஸ்லோகத்தை சொல்றார், மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை என்பது பார்த்தீங்கன்னா 3 விதங்களில் இருக்கின்றது. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்வபாவஜா அப்படின்னு, சா ஸ்வபாவஜா, எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வ கிருத சம்ஸ்காரம் தர்மாதி கர்மாங்கள்லாம் நம்ம பண்ணியிருப்போம். முந்தின ஜென்மங்கள்ல நம்ம என்னென்னலாம் பண்ணினோமோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கர்மா பண்றீங்க அப்படின்னா அந்த கர்மா என்ன இருக்கும், புண்ணியம் பாப்பம், அப்புறம் புண்ணிய பாப்பம் கலந்தது. எந்த கர்மா பண்ணாலும் இந்த 3 உண்டாகும். இப்ப நம்ம உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம், பாடம் படிக்கிறோம்.
இந்த பாடம் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்ன்றது ஒரு தர்மம். இப்ப டெய்லி காலையில எந்திரிச்சோன்னே ஈஸ்வர பூஜை பண்றதும், ஜபம் பண்றதும், தியானம் பண்றதும் கூட வந்து சுவாத்தியாயத்தையும் பண்றது நம்மளுடைய தர்மம். இது அப்ப புண்ணிய கர்மா. கூடவே இந்த கர்மால என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஞானம் எப்படி ஆகுது அப்படின்னா, இப்ப நான் பேச பேச உட்கார்ந்து பாடம் கேட்கறது புண்ணியம். கூடவே இங்க இந்த கேட்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களோட சித்தத்துல போய் என்ன ஆகும், ரிஜிஸ்டர் ஆகும். வாசனைகளா, சம்ஸ்காரங்கள்னு பேர், அதுக்கு பேர். அப்ப இது எல்லாம் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு புண்ணிய பாப்பமா போய் அவ்யாக்கிருத்தத்துல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேரு சஞ்சிதம்ல போய் சேர்ந்துடும் எல்லாம், பேங்க் பேலன்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றதோட பதிவுகள் எல்லாம் எதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகுதோ, அப்போ என்ன பண்ணோம், கிரியா ஞானம் ரெண்டா பிரிச்சுக்கணும். கிரியா வந்து புண்ணிய பாப்பமா போய் சேகரமாயிடும். ஞானம் வந்து இங்க இருக்கிற அறிவு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சித்தத்துல ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சோம். அந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு பேரு வாசனைகள், சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பேரு. சம்ஸ்காரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வந்து ஒரு வெட்லேண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல வந்து மண் ரோடு, அந்த மண்ணு கிராமத்துல இருக்கிற மண் ரோடு, அந்த மண் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல களிமண் ரோடா இருக்குன்னு வச்சுங்க. மழை பெஞ்ச மாத்திரத்துல எப்படி இருக்கும், மண் ரோடு வந்து நல்ல வெட்டாயிடும், நனைஞ்சு போயிடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடுகள் வந்து போகுது அப்படின்னா, அந்த மாட்டோட பாத இது வந்து பாத்தீங்கன்னா தடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குழம்பா அப்படியே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டோட பாதத்தடம் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சுன்னா நம்ம பாக்குறதுக்கு நல்ல விசிபிளா தெரியும். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சம்ஸ்காரம்னு பேரு. ஒரு வெட்லேண்ட்ல ஒரு இம்ப்ரெஸ் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் சம்ஸ்காரம். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளாரையும் முதல் முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிவாகிற ஒரு விஷயங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரங்கள் அப்படின்னு பேர். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் போனதுக்கு பிறகு ஒரு லாரி போகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப லாரியோட டயர் என்ன ஆயிடும், அந்த மாட்டோட பாதத்தம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லாரியோட டயர் வந்து பாத்தீங்கன்னா டயரோட தடம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துடும். அப்போ ஒரு மாட்டோட பாதத்தடம் ஒரு லாரி டயரோட பாதத்தை அந்த இம்ப்ரெஸ்னால வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்ஸ்காரம் இன்னொரு சம்ஸ்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்படும். அப்ப சம்ஸ்காரம்னு நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், ரொம்ப மெலீசா இருக்கக்கூடிய வாசனை அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு சம்ஸ்காரத்தினால வேற ஒரு சம்ஸ்காரத்தை நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சுவாமி நம்ம வந்து நாங்க ரொம்ப லேட்டா தான் சுவாமி எந்திரிப்பேன், 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஆனா இப்ப கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப என்ன ஆகி போச்சு, 5 மணிக்கு எந்திரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ஆகி போச்சு. அப்போ ஒரு சம்ஸ்காரம் காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிற சம்ஸ்காரம் 1 வருஷம் பாடத்துக்கு வரும்போதே என்ன ஆயிடுது, அது மாறி 5 மணிக்கு வேக்கப் ஆகிற சம்ஸ்காரம் வந்துருச்சு. இவர் வந்து நம்ம ராமச்சந்திர வாசு வந்து பாத்தீங்கன்னா 100 ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 100 ஜபம்லாம் பண்ணக்கூடாது, 1000 பண்ணுங்க அப்படின்னும் போது முதல்ல கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா இப்ப சொல்றாரு, சுவாமி எனக்கு இப்ப 1000 பண்றது ரொம்ப ஈஸியாகி போயிடுச்சு சுவாமி அப்படின்னு. அப்ப என்னன்னா ஒரு சம்ஸ்காரம் இன்னொரு சம்ஸ்காரத்தினால என்ன பண்ணும், மாற்றி அமைக்கப்படும். அப்ப எந்தெந்த ஹேபிட் எல்லாம் நமக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கோ அந்த லைட்டா இருக்கிற ஒரு வாசனைய இன்னொரு வாசனையினால நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கு பேரு சம்ஸ்காரம்னு பேர். இப்ப பகவத்கீதையை நான் என்ன பண்றேன், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, பார்வதி அம்மா, சித்ராமா, நம்ம சங்கர்ஜி, நிறைய பேர் இருக்காங்க. 2வது வாட்டி கேட்கறவங்க, தனம் மாமிலாம் டீச்சர், அவங்கலாம் இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேட்டவங்களா இருந்துட்டு இருக்காங்க. கோமதி அம்மாலாம் ரொம்ப ஸ்பெஷல், இதுல சம்பத்ஜிலாம் நல்லா கேட்டிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே கேட்டவங்க இதை திரும்ப ஒரு வாட்டி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாட்டி சம்ஸ்காரமானது 2வது வாட்டி 3வது வாட்டி ஆக ஆக என்ன ஆகும், அது வந்து பாத்தீங்கன்னா வாசனையா மாறிடும். சம்ஸ்காரத்தை ஆவர்த்தி பண்ணும் போது அது ரொம்ப திருடமா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வாசனா அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் யாரெல்லாம் புதுசா கேட்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பாதி உள்ள போகும், பாதி வெளியில போகும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பாடம் போயிட்டே இருக்கும்.
முதல் வாட்டி பதிவாகிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு சம்ஸ்காரம். நிறைய பேருக்கு பகவத்கீதா இதுதான் முதல் முறையா சம்ஸ்கார பாட்டம் அப்படின்னு பேர் அடிச்சா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெட் லேண்ட்ல, அந்த களிமண் பூமியில வந்து என்னாச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, லாரி போகல, நல்ல மாட்டோட இந்த பாதத்தடம் மட்டும் இருக்கு. அது வெயில் அடிக்க 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நல்லா காஞ்சி ட்ரை ஆகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நம்ம நடந்து போனாலும் அது அழியவே அழியாது, அப்படியே இருக்கும். ஒரு வாட்டி லாரி போனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அழியாது. ஒரு 10 முறை லாரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வெயிட் ஹெவி லோடா இருக்கிற லாரி போச்சு அப்படின்னா அப்ப மெதுவா 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 அந்த மாட்டோட பாதத்தடம் இதாயிரும், நாசமாயிட்டு அதுக்கப்புறம் மண்ணா போயிடும். அப்போ இறுகி போனது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது உங்களுக்கு. அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஹேபிட் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோமோ இந்த ஹேபிட்டை நம்ம ரெகுலரா பண்ண 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 அது என்ன ஆயிரும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஒவ்வொரு வாட்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும் போதும் அதுக்கு பேரு சம்ஸ்காரம்னு பேரு. அந்த சம்ஸ்காரத்தை திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணும்போது, திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிரும், ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வாசனான்னு பேரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சம்ஸ்காரமும் வாசனையும் ரெண்டும் ஒரே மீனிங்ல தான் யூஸ் பண்ண போறோம் சாஸ்திரத்துல. ஒன்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். வாசனையா ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இப்ப நான் ஒரு 25 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேதாந்தத்துல இருக்கிறதுனால காலையில இருந்து ராத்திரியில இருந்து எப்ப கண்ணு மூடினாலும் வந்து என்ன சிந்தனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தம் தான் சிந்தனைக்கு வருது. ஏன், அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் பண்ணி 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 அது வாசனையா மாறி போச்சு, சாஸ்திர வாசனா அப்படின்னு பேர். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காஃபி வாசனை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஹேபிட் ஆயிருக்கு. அப்ப சின்ன வயசுல இருந்து நான் ஒரு 40-50 வருஷமா வந்து 40 வருஷத்துக்கு மேல வந்து காஃபி சாப்பிட்டு சாப்பிட்டு அது என்ன ஆயிடுச்சு, காஃபி வாசனையா என்கிட்ட இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மங்கள்ல நம்ம அதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல என்னெல்லாம் பிராக்டிஸ் பண்ணமோ, எதை வந்து அதிகமா பிராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அந்த எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து வாசனைகளா அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிவியக்தியாகும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு எனக்கு முருகன் தான் பிடிக்கும், எனக்கு கிருஷ்ணன் தான் பிடிக்கும், எனக்கு கணபதி தான் பிடிக்கும், எனக்கு சிவபெருமான் தான் பிடிக்கும், எனக்கு விஷ்ணு தான் பிடிக்கும் அப்படின்னு தேவதைகளை சொல்றோம். எனக்கு பாவக்காய் தான் பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்புகள் வெறுப்புகள் இருக்கு. அப்ப இந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல நேச்சுரலா பை பர்த்லயே வெளிப்பட ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபாவஜம் அப்படின்னு பேர். அதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, எல்லா மனிதர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுபாவஜா ஸ்ரத்தா, சுபாவமா முந்தின ஜென்மங்கள்ல அவங்க எதை அனுஷ்டானம் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையானது உண்டாகுது. முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதைகளை உபாசனை பண்ணியிருந்தோம்னா இந்த ஜென்மத்துல நேச்சுரலாவே தேவதை பக்கம் நமக்கு ஸ்ரத்தை உண்டாகும். முந்தின ஜென்மத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா யக்ஷ ராட்சசர்களை வந்து பூஜை பண்ணியிருந்தோம்னா இந்த ஜென்மத்துல நேச்சுரலாவே அந்த யக்ஷ ராட்சசர்கள் தான் பூஜைக்கு ஸ்ரத்த வரும் நமக்கு. அதே நேரத்தில் தாமச தேவதைகளை யார் வந்து பாத்தீங்கன்னா பிரேத பிசாசுகளை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணியிருக்காங்களோ பூஜை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பை பர்த்லயே இந்த ஜென்மத்துல அதுலதான் ஸ்ரத்தையானது உண்டாகும். இததான் ஆச்சாரியார் என்ன பண்ற, கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, 3 விதமா தேகத்தை உடையவர்களுக்கு 3 விதமான ஸ்ரத்தைகள் சுபாவஜமா பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றன. அது என்னது, சாத்விகி ஸ்ரத்தா, ராஜசி ஸ்ரத்தா, தாமசி ஸ்ரத்தா அப்படின்னு 3 விதம். அவைகளை வந்து பாத்தீங்கன்னா ஏன்ட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு ஆச்சாரியார் 2வது ஸ்லோகத்துல சொன்னார். 3வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார், ஒரு அவதாரிக்கா இருக்கு, சா ஏவம் திரிவிதா பவதி, அந்த ஸ்ரத்தையானது இவ்விதமாக 3 விதமாக ஆகிறது. ஏவம்னா இந்த விதமா, திரிவிதா பவதி 3 விதமா ஆகிறது. அப்ப ஸ்ரத்தை 3 விதம் அப்படின்னு மனசுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஆச்சாரியார் சொல்றார், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 3வது ஸ்லோகம், சத்வானுரூபா சர்வஸ்ய, சத்வானுரூபா சர்வஸ்ய
ஸ்ரத்தா பவதி பாரத, ஸ்ரத்தா பவதி பாரத, ஸ்ரத்தா மயோயம் புருஷः, ஸ்ரத்தா மயோயம் புருஷः, யோ யச்ச்ரத்தः ஸ ஏவ ஸः, யோ யச்ச்ரத்தः ஸ ஏவ ஸः, சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத, ஸ்ரத்தா மயோயம் புருஷः, யோ யச்ச்ரத்தः ஸ ஏவ ஸः. ரொம்ப முக்கியமானது. சத்வானுரூபா சர்வஸ்ய. சர்வஸ்ய அப்படின்னா சர்வஸ்ய தேகினாம், எல்லா மனிதர்களுக்கும். சத்வானுரூபா, சத்துவம்னா புத்தி சத்துவம் அப்படின்னு பேர். அந்த கரணத்துக்கு பேர் சத்துவம்னு பேர். அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குண பிரதானம், ரிஃப்ளெக்ஷன் பண்றதுல சாமர்த்தியம் உடையது. அப்போ அந்த கரணத்துக்கு சத்துவ அப்படின்னு ஒரு பேர் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். புத்தி சத்துவம்னு சொல்லுவோம், இல்லைன்னா சத்துவ சுத்தின்னு சொல்லுவோம். சத்துவ சுத்தினா அந்த கரண சுத்திக்கு பேர் சத்துவ சுத்தின்னு பேர். அப்ப சத்துவன்ற வார்த்தைக்கு என்ன பேரு? அந்த கரணம். சத்துவ அனுரூபா, சத்துவானுரூபா. சத்துவ அனுரூபம்னா அந்த கரணத்துக்கு ஏற்றாறு போல. அந்த கரணத்துக்கு ஏத்ததுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே முந்தின ஜென்மங்கள்ல அந்த கரணத்துல எந்த எந்த வாசனைகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணி அதுல பதிய வச்சிருக்கோமோ, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த கரணத்துல, அதுக்கு ஏற்றாறு போல சத்துவானு ரூபா, அந்த கரணத்துல இருக்கிற வாசனைகளுக்கு ஏற்றாறு போல சர்வசிய எல்லா மனிதர்களுக்கும் ஸ்ரத்தா பவதி, ஸ்ரத்தையானது இருக்கின்றது. அப்போ ஒருத்தருக்கு இந்த ஜென்மத்துல ஒரு ஸ்ரத்தா புதுசா உண்டாகல. இப்ப நீங்க சாஸ்திரத்தை உட்கார்ந்து கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துல சாஸ்திரத்து மேல கீதா மேலலாம் இல்லை. ஏற்கனவே யாரோ முந்தின ஜென்மங்கள்ல என்ன பண்ணிருக்கணும்? விதை போட்டிருக்கணும், இதை பத்தி சொல்லியிருக்கணும். இதுல கொஞ்சமாவது எங்கேயாவது சத்சங்கமா அங்கங்க உட்கார்ந்து இருப்பீங்க, ஏதாவது கதாபிரவச்சனம் எங்கேயாவது போயிருக்கோம், வெள்ளிக்கிழமை போய் பாருங்க, எங்கேயாவது சொல்லியிருப்பீங்க கீதான்னு அவர் எங்கேயாவது சொல்லியிருப்பாரு. ஐயோ நம்ம கீதா கேட்கலையே, நம்ம கேட்கணும்னு ஆசைப்பட்டோமேன்னு நம்ம இறந்து போயிருப்போம். இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது கீதா சொல்றாங்களா அப்படின்னு மனசுல தோணிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னா நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு உள்ள வந்திருப்போம் நம்ம கிளாஸ்க்குள்ள. அப்ப திடீர்னுலாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வரல. ஒன்னுத்துல ஸ்ரத்தை வரணும் அப்படின்னா முந்தின ஜென்மத்துல ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்ப எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய அந்த கரணத்துல இருக்கிற வாசனைகளுக்கு ஏற்றாறு போலத்தான் ஸ்ரத்தையானது உண்டாகின்றது. அது மட்டும் இல்ல, ஸ்ரத்தாமயோயம் புருஷக, இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தாமயம். 16 கலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 16 கலைகளை வந்து பாத்தீங்கன்னா சோடச கலா புருஷக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத் சொல்லுது. அதுல முதல் கலா வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்தோன ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. ஈஸ்வரன் இருந்து முதல்ல உண்டானது பிராண தத்துவம். ரெண்டாவது உண்டானது எது அப்படின்னா ஸ்ரத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது உண்டானது. பிறந்த மாத்திரத்துல அம்மா சொல்றாங்க, அம்மா மேல வந்து நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கு மாறுல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட மாறுல பால் வரும் அப்படின்னு அது ஸ்ரத்தையோட இருக்கு. அம்மா நம்மளை கொன்ற மாட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட இருக்கு. அம்மா மடியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட விசிராந்தியா குழந்தை தூங்குது. அப்ப அப்பா இவர் தான் அப்படின்னு அம்மா காட்டும் போது ஆமா அப்படின்னு அது வந்து ஸ்வீகாரம் பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தையிட்டம் ரொம்ப சுபாவமா இருக்கிறது எது அப்படின்னா பிராணனுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரத்தா. அப்ப ஸ்ரத்தா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன் ஜீவனமா இருக்கு. அப்ப முதல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தா. அப்ப அதனாலதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தா மயோயம் புருஷா. இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தா மயமானவன். மயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 அர்த்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்லுவார். இதுல தைத்திரியத்துல வரும்போது உங்களுக்கு இருக்கு. மயற்பிரத்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இடத்துல மயம் நான் சொல்றேன். இந்த பாயசம் ஒரே இனிப்பு மயமா இருக்கு அப்படின்னா என்ன எடுக்கணும்? பாயசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் இனிப்பு சர்க்கரை மட்டுமா கலந்து வச்சிருக்கு. சர்க்கரை இல்லாம என்ன இருக்கும்? அதுல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெய் போட்டிருப்பாங்க, அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப இத்தனை ஐட்டம் இருக்கு. அப்போ எது அதிகமா இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? மற்றதெல்லாம் இருந்தாலும் கூட இனிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு.
அதனால ஒரே இனிப்பு மயமா இருக்கு அப்படின்னு பாயசம் ஒரே இனிப்பு மயமா இருக்குன்னு சொல்றேன். இதுக்கு பேர் பிராச்சூரியார்த்தம் அப்படின்னு பேர். பாகுல்யார்த்தம் பிராச்சூரியார்த்தம் சொல்லுவோம். மயம் மயம்னு இருந்தா எங்கெல்லாம் இருக்கோ அங்க முதல் அர்த்தம் என்ன எடுக்கணும்? பிராச்சூரியார்த்தம் எடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பிரம்மமயம் இதம் ஜெகத்து, சர்வம் பிரம்மமயம்னு சதாசிவ பிரம்மேந்திரர் பாடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொரூபார்த்தம் அப்படின்னு பேர். இந்த மொத்த ஜெகத்துக்கும் சொரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எது? பிரம்மம். இந்த எல்லாத்துக்கும் சொரூபம் எது? பிரம்மம். அப்போ பாத்தீங்கன்னா சர்வம் பிரம்மமயம்ன்ற சப்தம் பாத்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூபார்த்தம், சொரூபத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம்னு 5 கோஷங்களை நம்ம சரீரத்தை சொல்றோம். இந்த சரீரம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னமயம். இந்த சரீரம் அன்னமயம்னு என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் பாத்தீங்கன்னா வேற வேற பரிணமிச்சிருக்கு இந்த சரீரமா. அப்போ இதுக்கு என்ன பேரு அப்படின்னா அன்னமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம்னா சொல்லும் போது அதுக்கு என்ன பேரு? விகாரார்த்தம் அப்படின்னு பேரு. இப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்ரத்தாமயோயம் புருஷக. இதுல சொரூபத்தை எடுக்கிறதா, இல்ல பிராச்சூரியம்னு அதிகமா இருக்குன்னு எடுக்கிறதா, இல்ல விகாரம்னு எடுக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா ஸ்ரத்தாமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன்ட்ட அதிகமா ஸ்ரத்தை இருக்கு. பாயசத்துல இனிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி ஸ்ரத்தை அதிகமா இருக்கு. அதனால இந்த பர்சனை பாத்தீங்கன்னா ஒரே பாயசம் இனிப்பு மயமா இருக்குன்னு நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி ஒரு மனுஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனிதன் ஸ்ரத்தாமயமானவன். இந்த மனுஷனை நம்ம இது பண்ணும் போதே சொல்றோம் ஒவ்வொரு மனிதர்களும் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை மயமானவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அதிகமா அவங்கள்ட்ட ஸ்ரத்தை தான் இருக்கின்றது. அதனால பாத்தீங்கன்னா யோ யச்ரத்தா, எவன் எந்த விஷயத்தில் ஸ்ரத்தை உடையவனோ அவன் பாத்தீங்கன்னா ச ஏவ சக, அவனுடைய பர்சனாலிட்டி அதுதான். அப்ப பாத்தீங்கன்னா எதுல ஒருத்தனுக்கு ஸ்ரத்தை இருக்கோ அதுதான் அவனுடைய ஃபார்ம், அவனுடைய பர்சனாலிட்டி அதுவாகவே இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எதுல ஸ்ரத்தை இருக்கோ அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டி. ஒவ்வொரு மனிதனும் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தை மயமா தான் இருக்கின்றான். ஸ்ரத்தை இல்லாத இந்த உலகத்துல ஒரு வஸ்து, ஒரு ஜீவன் கூட பாத்தீங்கன்னா இல்லை. அது பூனையா இருக்கட்டும், நாய்க்குட்டியா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளும் பாத்தீங்கன்னா ஸ்ரத்தைன்றது பாத்தீங்கன்னா இருக்கவே செய்கிறது. அப்போ ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா யாரோட பர்சனாலிட்டி? அவன் என்ன ஸ்ரத்தை உடையவனோ அதுதான் அவனுடைய பர்சனாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யத்துல பாத்தீங்கன்னா 4, 4, 5 அப்படின்னு போட்டு பிருகதாரண்யத்துல யாராவது கேட்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரத்தை அப்படின்னாவே நம்ம இப்ப திரும்ப என்ன சொல்லிட்டோம்? சுபாவஜம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டோம். சுபாவஜான்னா என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே வர்றது. இப்ப பிறக்கும் போதே வர்றதெல்லாம் என்னென்னலாம் சுவாமி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ரத்தாமயத்துக்கு 4, 4, 4, 5வது மந்திரம் இருக்கு. அதுல சொல்லுது சவா அயமாத்மா பிரம்ம. இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா பிரம்மம். அயமாத்மா பிரம்மன்னு மகா வாக்கியம் அந்த மந்திரத்துல இருக்கு. இந்த ஆத்மா தான் பிரம்மம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நான் பிரம்மம்னு அறியாம என்னெல்லாம் இருக்கோம் நம்ம அப்படின்னு கேட்டீங்க விஞ்ஞானமயா. நம்ம என்னவா இருக்கோம்? நான் புத்தின்னு நம்ம அபிமானிக்கிறோமா? அப்ப நம்ம புத்தின்னு அபிமானிக்கும் போது நம்ம பாத்தீங்கன்னா விஞ்ஞானமயம். நான் மனசுன்னு நம்ம அபிமானிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா மனசை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால மனோமயா. இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா பிராணமயாக, பிராணனோடு அதிகமா இருக்கும். அதனால பிராணமயாக பஞ்சகோஷத்தையும் சொல்லுது. அது மாதிரி உள்ள இந்திரியங்களும் சக்ஷுர்மயா, ஸ்ரோத்திரமயா, பிருத்திவிமயா, எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா மயமா இருக்கும். நம்ம பஞ்சபூதங்களோட மயமா இருக்கும். இந்த ஜீவன் பஞ்ச கோஷங்களோட மயமா இருக்கும். இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா சொல்லுது யதா காமோ பவதி அதோ கலு ஆகுகு காமமய ஏவாயம் புருஷ இது ஒரு மந்திரம். அதுல பெரிய மந்திரம். அதுல முக்கியமான விஷயம் சொல்லுது காமமயோயம் புருஷா. இங்க ஸ்ரத்தாமயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை இன்னொரு வார்த்தையில சொல்லும் போது பாத்தீங்கன்னா காமமயோயம் புருஷா. ஒருத்தருக்கு இச்சை வருதுன்னா என்ன எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த ஜென்மத்துல இல்லச்சு. இச்சை கூட பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல ஆசை வருது அப்படின்னா முந்தின ஜென்மத்துல நம்ம எதுல பிராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் வாசனையா பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வெளிப்படுது. எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்வீட் பிடிக்காது,
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் தான் எனக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா அதுக்கு என்ன பின்னாடி முன்னாடி ஜென்மத்திலையும் நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்ப நான் எதையெல்லாம் ஆசைப்படுறேனோ, அப்ப ஆசைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல இருக்கு. ஸ்ரத்தை எப்படி வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல இருந்து வந்துச்சோ அதே மாதிரிதான் காமமும். இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா காமமயோயம் புருஷ இதி. இந்த மனுஷன் காமமயமானவன், ஆசைமயமானவன். அது மட்டும் இல்ல, எதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஸ்ரத்தைக்கும் காமத்துக்கும் ஏன் சுவாமி கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல ஸ்ரத்தை இருக்கோ அதுலதான் ஆசை உண்டாகுது. எதுல ஸ்ரத்தை இருக்கோ, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம் தான், பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் பிசினஸ்ல ரொம்ப ஸ்ரத்தை உள்ளவங்க, அவங்க என்ன சங்கல்பம் பண்ணுவாங்க, ஆசை உண்டாகும், நான் எப்படியாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிக் ஷாட்டா பிசினஸ் மேனா ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு அதுலயே ஆசைப்பட்டு அதுலயே போவாங்க. ஏன்? அவங்களுக்கு அதுல ஸ்ரத்தை இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு எது எதுல ஸ்ரத்தை இருக்கோ அந்த விஷயத்துலதான் காமமானது உண்டாகும். அப்ப இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தாமயமானவன் சொல்லலாம், இல்லைன்னா காமமயோயம் புருஷக காமமயமானவன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, யதா காமோ பவதி தத் கிரதுர் பவதி. எந்த விதமா இவனுக்குள்ளார ஸ்ரத்தை இருக்கோ, எந்த விஷயத்துல காமம் இருக்கோ அந்த விஷயத்தை தான் சங்கல்பம் செய்கின்றான். எந்த விஷயத்தை சங்கல்பம் பண்றானோ யத் கிரதுர் பவதி தத் கர்ம குருதே. நான் வந்து பாத்தீங்கன்னா எதை சங்கல்பிக்கிறேனோ அதை தான் நான் கர்மமா வெளியில பண்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுனால என்ன கிடைக்குதோ, எத் கர்ம குருதே, எந்த கர்மத்தை செய்கின்றானோ தது அபிசம்பத்யதே, அவன் வந்து பாத்தீங்கன்னா அதையே அடைகின்றான். அந்த புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி அதையே அடைகின்றான். அப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தா, ஸ்ரத்தால இருந்து காமம், காமத்திலிருந்து சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா கர்மம், கர்மத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்மங்களானது உண்டாயிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை டிஃபைன் பண்ணும்போது சொல்லலாம், இவன் வந்து பாத்தீங்கன்னா காமமயமான புருஷன் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ரத்தைமயமான புருஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல சொல்ற காமமய ஏவ புருஷ இதி மந்திரம். ஆச்சாரியர் சொல்ற சத்வானுரூபா. பாஷ்யத்துல சொல்ற சத்வானுரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கரணத்துக்கு ஏற்றாறு போல. அந்த கரணம்னா என்னது? ஆச்சாரியர் சொல்ற விசிஷ்ட சம்ஸ்கார உபேத அந்த கரண அனுரூபா. விசிஷ்ட சம்ஸ்காரம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா, நம்ம எங்கெங்கெல்லாம் பிறந்து வந்தோம்னு தெரியல, முந்தின ஜென்மங்கள் என்னென்னலாம் இருந்திருப்போம்னு தெரியாது. நான் நிறைய பெண்களை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஸ்திரியா இருந்திருக்கணும், இது புருஷனா இருந்திருக்கணும் முந்தின ஜென்மத்துல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாடி மாறி இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் தன்மையோட நல்ல போல்டா வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆண்கள்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் தன்மையோட இருப்பாங்க. அப்ப முந்தின ஜென்மத்துல அவங்க பெண்ணா இருந்திருக்கணும். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவன் முந்தின ஜென்மத்துல நாயா இருந்திருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற காரியத்தை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன பதிவு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஒவ்வொருத்தரும் எத்தனை கோடி மனுஷங்க இருக்கமோ அத்தனை விதமான அந்த கரணத்துல இருக்கிற வாசனைகள் இருக்கு. ஏன்? நம்ம முந்தின ஜென்மத்துல எதை பண்ணணும், என்னென்ன பிறந்தோம், இதெல்லாம் தெரியாது. அப்போ விசிஷ்ட சம்ஸ்கார உபேத அந்த கரண, இந்த அந்த கரணம் எப்படி இருக்கு அப்படின்னா விதவிதமா ஸ்பெஷலா 84 லட்சம் யோனி விதவிதமா பிறந்திருப்போம். அதுல நிறைய காரியங்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா ஹேபிட்டை வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருப்போம். இதையெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிருக்கு, உள்ளுக்குள்ளார விசிஷ்ட சம்ஸ்காரம், ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான சம்ஸ்காரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ளார பதிவாயிருக்கு. அதோடு கூடிய அந்த கரணத்துக்கு ஏற்றாறு போல, அப்போ ஒவ்வொருத்தரோட அந்த கரணத்துல இருக்கிற சம்ஸ்காரம் வாசனைகள் அதுக்கு ஏற்றாறு போல என்னாச்சு, அனுரூபான்றதுக்கு அர்த்தம் அதுக்கு ஏற்றால் போல, அதுக்கு அனுரூபமா சர்வசிய என்ன அர்த்தம், வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் எடுத்துறாதீங்க. ஆச்சாரியார் சொல்றாரு பிராணி ஜாத்தசிய, பிராணிகளுக்கு. இதுல வந்து கைலாஷ் ஆசிரமத்துல ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹரிகர தீர்த்தர்னு ஒரு பெரிய ஞானி புருஷர் இருந்தார். என்னோட ஆச்சாரியாருக்கு குருநாதர், ரொம்ப சிரேஷ்டமான புருஷர். அவர் பாடம் எடுக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா
கரெக்டாக சுவாமியோட வாசல்லையே இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சுவாமியோட கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாருன்னா காலையில் போய் கங்கா ஸ்நானம் பண்ணும். சுவாமியோட சேர்ந்து போய் நாய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி கிளாஸ்க்கு வந்து உட்கார்ந்தோன்னே கிளாஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து உட்காந்துரும். உள்ளே உட்காந்துட்டு சுவாமி கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கிளாஸ் முடிஞ்சோன்னு சுவாமி பின்னாடியே போகும். அவரோட ரூம் வாசல்லே நிற்கும். சுவாமி ஏகாதசி விரதம் இருக்கும்போது இதுவும் பூரண ஏகாதசி விரதம். கங்கா ஸ்நானம் சுவாமி வந்து 3 வாட்டி பண்ணுவார். இந்த நாயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்நானம் பண்ணும். எப்போவுமே சுவாமியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சுவாமி வந்து சமாதி ஆனார். மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இறந்து போச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் நாங்கள் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் சொல்லுவோம், இந்த குரங்கள்லாம் இருக்குல்ல, குரங்கள்லாம் இருக்கும். இந்த குரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக காரியம் பண்ணிட்டு இங்கே குரங்கா பிறந்திருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணத்தில் இருக்கிற பதிவு இருக்கு பார்த்தீங்களா, முந்தின ஜென்மத்தில் என்ன இருக்கோ அதுதான் இந்த ஜென்மத்தில் வெளிப்படும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதுதான் இங்க சொல்றார், சர்வசிய பிராணி ஜாத்தசியன்ற எல்லா ஜீவராசிகளுக்கும், பிராணிக்கிற நாய், குரங்கு, பன்னி எல்லா ஜீவராசிகளுக்கும் அதாவது மனசுல என்ன பதிவுகள் இருக்கோ, வாசனைகள் இருக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ரத்தா பவதி பாரத. ஏ அர்ஜுனா, ஸ்ரத்தையானது உண்டாகின்றது. அப்ப ஒண்ணுத்துல ஸ்ரத்தை உண்டாகிறதுக்கு ரீசன் அவங்க அந்த கரணத்துல இருக்கிற வாசனைகள் அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் எதி ஏவம் ததக கிம் சியாத் இது உச்சதி. சரி, இருந்துட்டு போட்டோம் அப்படியே, இதனால என்ன? சரி, முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வாசனை பதிவாயிருக்கு. இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரத்த ஒண்ணுத்துல வெளிப்ப, அதனால என்ன ஆக போகுது? எதி ஒருவேளை இப்படிதான் அப்படின்னா, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா தான் வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி சிரத்தை உண்டாகுது அப்படின்னா, ததக கிம் சியாத் அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்காக ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, ஸ்ரத்தாமய அயம் புருஷா. என்ன வார்த்தை பாருங்க, இதை எப்பவுமே வச்சுங்க. ஸ்ரத்தாமயோயம் புருஷக காமமயேவ அயம் புருஷக, ரெண்டும் ஒண்ணுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரத்தாமயம்னு அர்த்தம், ஸ்ரத்தா பிராயகன்னு போட்டார். பிராயனா பிராச்சுரியார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம், பெரும்பாலும் அப்படின்னு அர்த்தம். அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எது அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்ரத்தை இருக்கு. ரோட்ல நடந்து போறீங்கல்ல, ரோட்ல நடந்து போகும்போது உங்கள்ட்ட என்ன ஸ்ரத்தை இருக்கு? லாரி நம்ம மேல மோதிராது அப்படின்னு நம்பிக்கை தான் வந்து பாத்தீங்கன்னா போறோம். 2 வீலர் எடுத்துக்கிட்டு இல்லை 4 வீலர் எடுத்துட்டு போறோம். பிரேக் நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில தானே போயிட்டு இருக்கோம். கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உட்கார்ந்துருக்கீங்க, மேல ஃபேன் போட்டிருக்கீங்க, மேல இருந்து ஃபேன் கீழே விழுந்துராதுன்னு நம்பி தானே கீழே உட்கார்ந்துருக்கீங்க. சுவிட்சை ஆன் பண்றீங்க டெய்லி, ஒரு நாளைக்கு 10 முறை சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறீங்க. கரண்ட் ஷாக் வராதுன்றதுனால தான் நம்பிக்கையை தானே பண்றீங்க. வெஜிடபிள் வாங்கிட்டு வரீங்க, அந்த வெஜிடபிள்ல வந்து பாத்தீங்கன்னா பாய்சன் எவனாவது இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தானா என்ன அப்படின்னு ஒரு கொஞ்சம் சந்தேகம் வந்தா என்ன ஆகும்? அதெல்லாம் பரிசுத்தமா இருக்குன்னு தானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா, நல்லா ஹெல்த்தியா இருக்குன்றது தான் சாப்பிட்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் வாங்குறோம். அந்த வாட்டர் கேன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி அப்படின்னு நினைச்சு தானே வாங்குறோம் நம்ம. அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் பேஸ்ட் எடுத்து காலையில வைக்கிறோம், வச்ச மாத்திரத்துல இது பாய்சன் அப்படின்னு ஒரு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா பிரஷ் பண்ண முடியுமா நம்மளால? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு எம்எம்லயும் நம்மளோட ஆக்ஷன்ல எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்த மறைஞ்சிருக்கு, நம்பிக்கை இருக்கு. நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த கீதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோட்சம் கொடுக்கும். நம்ம பரமஹம்சானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா உண்மையை தான் சொல்றார் அப்படின்னு நம்பினதுனால தான் நீங்க உட்காந்து பாடம் கேட்க முடியுது. இவரு ரொம்ப பொய்யா பேசுவாருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தா நீங்க கிளாஸ்க்கு வருவீங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை தானே. அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஸ்ரத்தா இருக்கு. சாகரை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் கொடுக்குற மெடிசின்ல இருந்து சாகர காலத்துல கூட நம்ம என்ன பண்றோம்? மெடிசின் டாக்டர் சொல்றதை கேட்கறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர் வந்து டுபாக்கூரா இருப்பாரோ, அவருக்கு வந்து படிச்சாரா படிக்கலையான்னு தெரியலையா, அவர் நம்மளை வச்சு டெஸ்ட் பண்றாரோ அப்படின்னா அவர் சொல்ற மெடிசின்ஸை நம்ம எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்ரத்தை இருக்கு. அப்ப இந்த மனுஷனை டிஃபைன் பண்றோம், ஸ்ரத்தாமயோயம் புருஷா. அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ரத்தா பிராயக, நம்மள்ட்ட அதிகபட்சம் எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தை தான் அதிகபட்சமாக இருக்கு. இந்த அயம் புருஷகனா இந்த மனுஷன் யாரு? சம்சாரி ஜீவகன். இந்த சம்சாரி ஜீவன் நம்பிக்கையே வடிவானவன். ஸ்ரத்தான என்ன அர்த்தம்? திருட விசுவாசத்தோட தான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
கதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி அப்படின்னா எந்த விதமாக எனில் யோ யத் ஸ்ரத்தா, எவன் எந்த விஷயத்தில் ஸ்ரத்தை உடையவனோ, யா ஸ்ரத்தா யஸ்ய ஜீவஸ்ய, எந்த ஜீவனுக்கு எந்த விஷயத்தில் ஸ்ரத்தை இருக்கின்றதோ, சா யத் ஸ்ரத்தா, அந்த ஸ்ரத்தை எந்த விதமானதோ, ச ஏவ தத் ஸ்ரத்தா அனுரூப ஏவ ச ஜீவஹ, அந்த ஸ்ரத்தையுடைய விஷயத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவனுடைய பர்சனாலிட்டி, அவனுடைய குணங்களானது இருக்கின்றது. அப்போ ஒரு மனுஷனோட அடையாளம் எது அப்படின்னா எதுனா அவன் வச்சிருக்கிற ஸ்ரத்தை தான். எந்த விஷயத்துல ஸ்ரத்த வச்சிருக்கானோ அதுதான் அவனுடைய அடையாளம். அவன் பாத்தீங்கன்னா காம விஷயத்துல ஸ்ரத்த வச்சானா காமி, குரோத வாசனை வெளியில வந்துச்சுன்னா குரோதத்துல ஸ்ரத்த இருந்துச்சுன்னா குரோதி, பிசினஸ்ல ஸ்ரத்த இருந்துச்சுன்னா பிசினஸ்ல இருக்கிறவன், ஒர்க்லயே ரொம்ப இதா இருக்கானா ஒர்க்காலிக்கா இருக்கான், போகத்திலேயே இருக்கான் அப்படின்னா போகி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா சொல்றான். அவர் நல்லவர், அவருக்கு தயாவான், அவர் பாத்தீங்க அப்படின்னா ஞானி. இது மாதிரி நம்ம எதையெல்லாம் ஒருத்தரோட பர்சனாலிட்டியா நம்ம சொல்றோமோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பண்றதை வச்சு சொல்றோம். அவங்க எதை பண்றாங்க, அவங்களுக்குள்ளார எது சங்கல்பம் இருக்கோ அதை தான் அவங்க பண்றாங்க. எது சங்கல்பம் வருது, அவங்களுக்கு எது காமப்பட்டாங்களோ அதுதான் சங்கல்பம் பண்றாங்க. எது அவங்களுக்கு காமமாச்சு, அவங்க எதுல பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல என்ன வாசனை வச்சிருந்தாங்களோ அதுலதான் இந்த ஜென்மத்துல ஸ்ரத்தை உண்டாகுது. அப்ப பாத்தீங்கன்னா வாசனையில இருந்து ஸ்ரத்தா, ஸ்ரத்தத்துல இருந்து காமம், காமத்துல இருந்து சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ற காரியம். அப்போ ஒருத்தர் பண்ற காரியத்தை வச்சு அவர்கிட்ட என்ன ஸ்ரத்தை இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி முடிச்சாங்க. ஆயிடுச்சா? அப்ப இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சர்வ ஜீவராசிகளும் ஸ்ரத்தாமயமானவர்கள், நம்பிக்கையே வடிவானவர்கள் சொல்லியாச்சு. இது உச்சியதை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா சொல்றார். ததகச்ச காரியேன லிங்கேன தேவாதி பூஜையா சத்வாதி நிஷ்டா அனுமேயா இது ஆக. ஆச்சாரியர் சொல்றார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், காரணத்தை அனுமானம் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா ததக அந்த காரணத்தினால், காரியேன லிங்கேன, காரியேன லிங்கம்னா வெளியில ஒருத்தர் பண்ணக்கூடிய காரியத்தை வச்சுக்கிட்டு அவர் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா சிவபெருமானையோ விஷ்ணுவையோ அம்பாலையோ பாத்தீங்கன்னா எந்தெந்த மூர்த்தங்களை பாத்தீங்கன்னா அவர் டெய்லி பாத்தீங்கன்னா உபாசிக்கிறார், பூஜிக்கிறார், எதுல ஸ்ரத்தையா இருக்கார் அப்படின்னு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவரோட நிஷ்டை பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட நிஷ்டை, சத்வகுண நிஷ்டையா அல்லது பாத்தீங்கன்னா ரஜோகுண நிஷ்டையா இல்ல பாத்தீங்கன்னா தமோகுண நிஷ்டையா, அவருடைய ஸ்ரத்த எப்படிப்பட்டது அப்படின்னு வெளியில தெரியாது. ஆனா எது வெளியில தெரியும், அவர் பண்ற காரியம் வெளியில தெரியும். அப்ப அவர் பண்ற காரியத்தை வச்சுக்கிட்டு, காரியம் தான் லிங்கம் அடையாளம், காரியம்ன்றத பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷனா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சின்னமா வச்சுக்கிட்டு தேவாதி பூஜையா, அவர் பண்ற தேவதா பூஜை, எந்த மாதிரி தேவதா பூஜை பண்றார் அப்படின்றத வச்சுக்கிட்டு அவருடைய சத்துவாதி நிஷ்டா, அவர் சத்துவகுண நிஷ்டையா ரஜோகுண நிஷ்டையா தமோகுண நிஷ்டையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், அனுமேயா அனுமானம் செய்ய முடியும் என்பதால் இது ஆக பகவான் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒருத்தரை டிஃபைன் பண்ணும் போதே அவங்க என்ன பண்ற பூஜைகளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஸ்ரத்தையை நம்ம என்ன பண்ணலாம் டிஃபைன் பண்ணலாம். யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசஹ, யக்ஷரக்ஷாம்சி ராஜசஹ பிரேதான் பூதகணான்ஸ்சான்யே, பிரேதான் பூதகணான்ஸ்சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ, யஜந்தே தாமசா ஜனாஹ, யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ பிரேதான் பூதகணான்ஸ்சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ. சாத்விகாக யாரெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது வெளில தெரியாது. ஏன், ஸ்ரத்த எங்க இருக்கு, ஸ்ரத்த பாத்தீங்கன்னா அந்த கரணத்துல இருக்கிறது, விசேஷ விற்பி விசேஷம், அந்த கரண விற்பி விசேஷம் ஸ்ரத்தா.
ஸ்ரத்தையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? உள்ள புகுந்தா பார்க்க முடியும். பகவானுக்கு மட்டும்தான் பிரத்யக்ஷம் அது. நான் மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, பகவானுக்கு தான் தெரியும். அப்ப நம்ம எப்படி அடையாளம் பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்விக நிஷ்டை உடையவர்கள், சாத்விக சிரத்தை உடையவர்கள் அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, தேவான் யஜந்தே சாத்விகாக, சாத்விக சிரத்தை உடையவர்கள் தேவதைகளை பூஜிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம யக்ஷ ரக்ஷாம்சி, யக்ஷர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பலன் கொடுக்கும். யாரும் இங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு தெரியல. நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா காஷியில இந்த கங்கை கரையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அகோரி சாதுக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அகோரிகள் இருக்காங்க, மந்திரவாதிகள் இருக்காங்க. நான் ரிஷிகேஷ்ல இருக்கும்போது ஆசிரமத்துக்கு எடுத்த மாதிரியே கங்கா, அந்த கங்கை கரையில வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு 2-3 குடிசையை கட்டிக்கிட்டு ஜோம்படி கட்டிக்கிட்டு அங்கேயே சாதுக்கள் மாதிரி, சாதுக்கள் இல்ல கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இஷ்டப்படி. அவங்க எல்லாம் எதை பூஜிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பொம்மைக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவு இருக்குல்ல, இந்த மாவு நம்ம கோதுமை மாவு இருக்கு பாத்தீங்களா, கோதுமை மாவு வந்து சப்பாத்திக்கு நம்ம பிசைஞ்ச மாதிரியே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை தலை கை கால் மூக்கு வாயெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு நம்ம கேரளாலேயும் அதே மாதிரிதான் மாவுல வந்து பாத்தீங்கன்னா பொம்மை பண்ணி அந்த பொம்மைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த யக்ஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் மந்திரத்தை சொன்னீங்கன்னா ஆவாகனம் ஆயிடும். அதுக்கான மந்திர பிரயோகத்தை பண்ணி அந்த பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு யக்ஷனை கூப்பிட்டு, நிறைய யக்ஷர்கள் நம்ம மனுஷங்கள் மாதிரி தான், கண்ணுக்கு தெரியாதவங்க. அப்ப அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க குருநாதர் ஏதாவது கொடுத்திருப்பார் தீட்சை, அந்த மந்திரத்தை கூப்பிட்டு யக்ஷனை இந்த இதுல ஆவிர்வாவம் ஆகணும்னா அந்த பொம்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும். நம்ம ஊர்ல எல்லாம் மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பொம்மையில வந்ததுக்கு பிறகு அந்த பொம்மைகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சோடசோபச்சாரெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ என்ன கேட்கும், அது யக்ஷன் என்ன கேட்கும், ரத்தம் கேட்கும். சின்னதா ஏதாவது ஜீவராசியை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா கோழி சின்ன ஜீவராசிகளை பிடிச்சி ரத்தத்தை கொடுப்பாங்க. எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தன்னோட கையை நானும் பார்த்துருக்கேன், தன்னோட கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தார், அவர் நல்ல பர்சன். அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது சப்பாத்தி ஏதாவது வாங்கிட்டு போனேன்னா கொடுத்துட்டு வருவேன் போய். அவர் அங்கங்க காயமா இருக்கும். என்னங்க அப்படின்னு பார்த்தா நைட்டு ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா தேவதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிளேடு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விடுவாங்க. சொட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து விட்டாங்க அப்படின்னா அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா அது பிரீத்தி ஆயிடும். பிரீத்தி ஆனதுக்கு பிறகு அதுக்கு பேச ஆரம்பிக்குமா, அது வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடும், பேசும், எல்லாம் பண்ணும். இவங்களுக்கு ராத்திரி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மை தான் உயிர் உள்ள பொம்மை ஆயிடும். அது கேட்குமா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும். இவங்களும் பூர்த்தி பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவனை போய் அடி இவனை போய் அடி அப்படிலாம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் கேட்டுக்கும். அப்போ வந்து யக்ஷ ரக்ஷாம்சி, ராட்சசர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆவாகனம் பண்ண முடியும். யக்ஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, ராட்சசர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுக்குன்னு வேற அதிகமா தீனி எல்லாம் கொடுக்கணும். அப்ப இந்த யக்ஷ ராட்சசர்களை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பூஜிக்கிறார்களோ அவங்களை என்ன பண்ணலாம், ராஜசர்கள் அப்படின்னு, ராஜச சிரத்தை உடையவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, பிரேதான் பூத்தகணான் சான்யே, பிரேத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு கங்கை கரையில உட்கார்ந்து பண்றவங்க ஒரு வெரைட்டி. அந்த கங்கை கரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசானம் இருக்கும். அந்த ஸ்மசானத்துல ராத்திரியில உட்காந்துட்டு, என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பூர்வாசிரமத்துல என்னோட வீட்டுல ஆப்போசிட்ல ஒருத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார். அந்த பேய் அடிச்சிருச்சு. ஒழுங்கா ட்ரீட் பண்ணல அப்படின்னா அந்த பிரேத்தம் என்ன பண்ணுவோம்னா இவங்களே அடிச்சிடும். அது ஒரு மோசமான இது. அது யாரும் அவங்க ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த பிரேத்தங்களையும் பிசாசுகளையும் வந்து உபாசிக்கிறாங்களோ அவங்க ஃபேமிலி அப்படியே நாசமா போயிடும். நான் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலியை பார்த்துருக்கேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேதான் பூத்தகணான், பிரேத்தங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போன பிரேத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா உயிர்ப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாம் சேவையெல்லாம் பண்ணி அடுத்த சரீரத்துக்கு போயிருக்காது. ஏன் பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கும், இது மாதிரி தெரியும். ஒழுங்கா பிராரப்தம் முடிஞ்சு அடுத்த சரீரத்துக்கு போயிருந்துச்சுன்னா அது பிரேத்தமா இருக்காது. ஆக்சிடென்ட்ல செத்து போறது, சூசைட்ல செத்து போறது, இது மாதிரிலாம் நிறைய ஜீவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த பாடி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஒரு 5 வருஷம் அடுத்த பாடி கிடைக்கிறதுக்குன்னா 5 வருஷம் பாடி இல்லாம என்ன பண்ணுவாங்க, அந்த பூத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரேத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வசப்படுத்திக்கிட்டு, உனக்கு நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அப்படின்னு அதை வசப்படுத்திக்கிட்டு அதுக்கு பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றது அபிச்சார கர்மான்னு பேரு. அந்த அபிச்சார கர்மாக்களை பண்றவங்க இருக்காங்க. பூத்தானு பிரேத்தகனான், பிரேத்தங்களையும்
அதை மட்டும் இல்லாம பூத்த கணங்கள் நிறைய இருக்கு. அந்த கணங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அந்யே யஜந்தே, மற்றவர்கள் யஜிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள். அவங்க யாரு அப்படின்னா தாமசா ஜனாகா. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல சிரத்தை இருக்கும்? இதுலதான் சிரத்தை இருக்கும். சிவபெருமான் கோயிலுக்கு போகணும்லாம் சொல்ல மாட்டாங்க. விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு போகிறதெல்லாம் பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு பூதங்கள் தான் பிரதானம் அப்படின்னு எடுத்துக்கணும். 3 விதமான சிரத்தைகள் பாஷிகார் சொல்றார். யஜந்தே அப்படின்னா அர்த்தம் பூஜையந்தி, யஜிக்கிறார்கள் அப்படின்னா யஜ பூஜாயாம், பூஜிக்கிறார்கள். யஜனம் பண்றாங்கன்னா பூஜை செய்கிறார்கள். யாரு? சாத்விகாக, சாத்விகர்கள், சாத்விக குணம் உள்ளவர்கள், சாத்விக சிரத்தை உடையவர்கள். யாரு அப்படின்னா சத்வனிஷ்டாக, சத்துவகுணத்துல நிஷ்டை உடையவர்கள், லைஃப் ஸ்டைல்ல சத்துவகுணத்தோட இருக்கிறவங்க. எதை பூஜிக்கிறாங்க? தேவானு, தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா பிரதான தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். அக்னி, வாயு, இது மாதிரியான தேவதைகளையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான், சிவபெருமான், அம்பாள், முருகன், கணபதி, இது மாதிரியான தேவதைகளையும் பூஜிக்கிறார்கள். அப்ப அவங்க பூஜிக்கிறத வச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் திருவண்ணாமலையில இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட இப்பதான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன். மனனம் பண்றதுனால கொஞ்சம் எல்லாத்துல இருந்து ஒதுங்கிட்டேன். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என் வேலையே வந்து என்னன்னா சென்சஸ் எடுக்கிறது தான் என் வேலையா இருந்துச்சு. ஏன்னா மற்றவங்களோட சைக்காலஜி தெரியணுமே. ஒரு டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியணும் அப்படின்னா மற்றவங்களோட வேவ் லென்த், எப்படி சிந்திக்கிறாங்க, இதெல்லாம் தெரியணும். இப்ப நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ பேரோட நான் இன்ட்ராகேட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேரோட சைக்காலஜி பேச விட்டுட்டு கேட்டிருக்கேன். நான் ஒரு காலத்துல என்ன பண்ணியிருக்கேன், ரமணாசுரம் பக்கத்துல இருக்கும் போது ரோட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், போறவங்க வரவங்கள்ட்ட எல்லாம் வந்து அவங்களோட மனநிலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையார சுத்தரன் அப்படின்னு திருவண்ணாமலையை சுத்தரன் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அண்ணாமலையார் மேல, அருணாச்சலேஸ்வரன் மேலாம் பெரிய இதெல்லாம் பிரீத்திலாம் இருக்காது. 1,00,000 பேர் சுத்துவாங்க. ஆனா 1,00,000 பேர்த்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியத்தோட பிரீத்தியோட வரவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. 80% பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்விக சிரத்தை இல்லாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமா அதிகாரிகள் கம்மி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராஜச தாமச சிரத்தை தான் இருக்கும் அவங்கள்ட்ட. எதையாவது நடந்துராதா அப்படின்னு காமிகளா இருப்பாங்க. வேற வேற யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு இருப்பாங்க. சத்துவ நிஷ்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில பண்ற காரியத்தை வந்து கூட்டம் கூட்டமா போறதை வச்சுலாம் இது பண்ண முடியாது. தனியா கூப்பிட்டு பேசினாதான் தெரியும் அவங்க எதுல சிரத்தை இருக்கு அப்படின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளை பூஜிக்கிறவர்கள் அவங்கதான் சாத்விக நிஷ்டர்கள். அதே மாதிரி யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாக, யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் வந்து யார் பூஜிக்கிறார்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜசாகா அப்படின்னு பேர், ராஜசர்கள். அதுக்கப்புறம் பிரேதான் பூத்தகணானுச்ச, பிரேத்தங்களையும் பூத்தகணங்களையும் யாரு? பூத்தகணங்கள்னா யாரு சொல்றாரு? சப்த மாத்திருக்காதீன்னு, சப்த மாத்தர்கள் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை சொல்றோம் பாத்தீங்களா. அதுல தனித்தனியா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா துர்கையம்மன் கோயில்லாம் சப்த மாத்திர்கள்னு பின்னாடி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூத்த கணங்கள் கூடார வர்றது. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர் நான் பாக்குறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா நேரா போவேன் அம்பால கும்பிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவேன். நான் சப்த மாத்தர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கூப்பிட மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ அதெல்லாம் வந்து என்னது என்ன அப்படின்னா இங்க சொல்லும் போதே சொல்றது பூத்த கணங்களுக்குள்ளார வர்றது தேவத்தை. ஆனா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்த மாத்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பூஜைகள் பண்றவங்க ஸ்திரீகள் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமச சிரத்தையில வந்துடும். யக்ஷ பூஜை இருக்கு, இருக்கு இங்க சுடுகாட்டுல எல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு பொம்மையெல்லாம் வச்சு பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப எனக்கு இங்கே தெரியும், ஆட்கள்லாம் தெரியும், மலையிலே இருக்காங்க, சாதுக்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இங்க. ஆனா ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மசானத்துக்கு போறது, மந்திரவாதி இதெல்லாம் இந்த திருநெல்வேலி பக்கம் போயினீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அம்பாசமுத்திரத்துக்கு மேல வந்து மாஞ்சோலை அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருக்கு. இப்பதான் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு மேல போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மந்திரவாதி, மலையாள மந்திரவாதிகள்னு பேரு. இந்த மலையாள மந்திரவாதிகள்லாம் இந்த அம்பாசமுத்திரம் பாபநாசத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப ஜெலஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு. சைவர்கள் நிறைய இருப்பாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்னிங் ஃபெலோஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவன் நல்லா சந்தோஷமா இருக்காரு, நான் இப்படி திருநெல்வேலிக்கு போறேன், திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்பி பஸ் பிடிச்சாங்கன்னா மாஞ்சோலைக்கு போயிடுவாங்க. மாஞ்சோலையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மந்திரவாதிகள் நிறைய பேர், அங்கே இதான் வேலை, மலையாள மாந்திரிகம் நிறைய. அவங்கள்ட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேர் என்ன, அவன் பேர் சொல்லிட்டு அவன் பாதம் பட்ட மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பரில் மடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த பாதம் மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து, இல்லை அப்படின்னா இவன் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா துணியோ இவங்க குப்பையில் போடுவாங்கல்ல, அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது.
எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துச்சு எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்களான்னு கத்திரிக்கோலை கொண்டு வந்து இந்த ஒரு நூல் இருக்குல்ல அந்த நூலை கட் பண்ணிக்கிறது. வேட்டியில இருக்கிற நூலை கட் பண்ணா கூட போதும், பாத மண்ணை எடுத்தா போதும், ஒரு முடி உதிர்ந்தா போதும், இவங்கள்ட்ட அங்கத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண பொருளை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சும்மா போயிட்டு ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து, நான் சொல்றேன் பழைய காலம், 150 ரூபா 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்க இருக்க மாந்திரவாதி என்ன பண்ணுவான், இவன் நாசமா போகணும், இவன் நாசமா போகணும், இவன் நாசமா போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த தேவதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆகுதியை கொடுத்துருவோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிடிச்சி யாரையாவது தள்ளி விட்டுற மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு போயிடும். இவன் பார்த்து முட்டி மோதி கீழே விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா கை கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகி ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருப்பான். எப்படி ஆச்சுன்னே தெரியாது இவனுக்கு. இவன் நான் நினச்சிட்டு இருப்பேன் ஆக்சிடென்ட் அப்படின்னு. ஆக்சிடென்ட்லாம் இல்லை, இந்த எக்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டம் காட்டி விட்டு போயிடும், முன்னாடி வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது அம்பாசமுத்திரம் பாபநாசத்தில் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா நான் இருந்து பார்த்துருக்கேன். சாதுவே அது மாதிரி 2-3 பேர் இருந்திருக்காங்க, எனக்கு நல்லா பார்த்துருக்கேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்றவங்க கெட்டு போகணுன்றதுக்காகவே கர்மா பண்ணுறது, தாடனம் மாரணம் இது மாதிரி நிறைய கர்மாக்கள் இருக்கு. இதெல்லாம் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்துலையும் இருக்கு. யக்ஷ ராட்சசர்களை வச்சு பண்றவங்களும் இருக்காங்க, பூத பிரிய பிசாசுகளை வச்சு பண்றவங்களும் இருக்காங்க. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்த மாத்திருக்காதீன் அப்படின்னு ஆச்சாரியா சொல்லிட்டாரு. அன்யே யஜந்தே, மற்றவர்கள் எஜிக்கிறார்கள். யாரு? தாமசாகா ஜனா, தாமச ஜனங்கள் எஜிக்கிறார்கள். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்க ஆச்சாரியா சொல்றார். ஏவம் காரியத்தோ நிர்ணீதாக சத்வாதி நிஷ்டாக. இந்த விதமா இப்ப இனிமே நம்ம என்ன பண்ணணும், யார் யார் இந்த, அதனாலதான் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் விட்டு போயிடுச்சு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டை விடவே கூடாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்ரயணம் அப்படின்னு ஒரு கர்மா சொல்லுது முண்டகோபனிஷத்துல. அக்ரயணம்னு சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் அறுவடை காலம் இருக்குமோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணி அந்த குலதெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படையல் போட்டு ஒரு ஆஃபரிங் கொடுத்துடணும். இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உத்தராயண காலம் ஆரம்பிக்குதா, தை மாதம் ஆரம்பிச்சோன்னே கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. உங்களோட குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கலை வச்சு அதுக்கு ஆஃபர் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாசத்துல ஒரு வாட்டி போங்க, மே மாசத்துல போய் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஆடி மாசம் சொல்லுவீங்க, ஆகஸ்ட் வருமா, ஆடினா ஆகஸ்ட் வருமா, ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் போங்க, போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க. 3 வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் வந்து அதோட இது இல்லை. ஏதாவது நல்ல காரியம் பண்றீங்க, கல்யாணம் இது மாதிரி ஏதாவது வீட்டில் நல்ல காரியம் பண்றீங்க அப்படின்னா அப்போ போய் ஒரு பொங்கல் வைக்கணும். மீதி நேரம் எல்லாம் பிரதான தேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தேவதா. நம்ம ஷண்மத ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு சங்கரர். அப்போ 6 தேவதைகள் தான் பிரதான தேவதைகளை வச்சுக்கிட்டு சைவமோ வைஷ்ணவமோ சாக்தமோ இல்லை கானபத்தியமோ இல்லை சௌரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சுப்பிரமணியரோட இதா கௌமாரமோ இது ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவதையை உபாசனைக்கு எடுத்துக்கணும். இதை தான் டெய்லி பூஜைகள் பண்ணணும், டெய்லி இஷ்ட தேவதையா வச்சுக்கிட்டு நம்ம அதோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கணும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, ஏவம் காரியத்தோ நிர்ணீதாக. இந்த விதமா நம்ம வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களோட காரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அவங்க என்ன விதமான நிஷ்டை உடையவர்கள், எதுல நிக்கிறாங்க, நிஷ்டைனா நிக்கிறது, சத்துவத்துல நிக்கிறாங்களா, சத்வ சிரத்தையில நிக்கிறாங்களா, ராஜச சிரத்தையில நிக்கிறாங்களா, தாமச சிரத்தையில நிக்கிறாங்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணப்பட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, சாஸ்திர விதிம் உத்சர்கே தத்ர கஷ்டித் ஏவ சகசிரேஷு தேவ பூஜாதி தத்பரக. இதுல கொஞ்சம் ஆச்சரியர் சொல்றேன், நான் இப்ப சொன்னேன்ல ஆச்சரியர்கிட்ட இருந்தா நான் சொல்றேன். 1,00,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரி பிரதட்சணம் பண்றாங்க, 1,00,000 பேர் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திரால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பண்றவங்களை பாத்தீங்கன்னா சாமியை கும்பிடுங்க அப்படின்னா கோயிலுக்குள்ள வந்து தரிசனம் பண்ண மாட்டேன்றாங்க. இவரு பூஜாரி வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணுங்கன்றார். இவன் எதுக்கு வந்தானே தெரியல. கூட்டமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாமியை பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா போகுது. நம்ம கோயில்ல பூதநாராயண வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையாரை போய் பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கியூல நின்று மணிக்கணக்கா நின்று சாமிகிட்ட வந்தோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா போன் பேசுறது, சாமிகிட்ட வந்து வேற ஏதாவது
நான் பக்கத்துல இருக்கும்போது நான் சொல்லுவேன், கை தட்டுறதுக்கு எதையாவது பண்றது. ஆமா, கைத்தட்டி கூட பரவாயில்ல, பார்த்தா பரவாயில்லையே, பார்க்காமயே மூவ் ஆகுறது. இவ்வளவு நேரம் எதுக்குப்பா நின்ன, சுவாமியை பார்க்க நின்றுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட தரிசனம் கிடைக்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கிராஸ் பண்ணி போயிடுவாங்க சாமியே பார்க்காம. என்னன்னே தெரியல. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் கூட்டமா வர்றது, ஆடு மாறி மாறி வந்து பாத்தீங்க அப்படின்னா. அப்ப கிரி பிரதட்சணம் பண்றாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் போனா, ஃப்ரெண்டு சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு அப்படின்னு கூட்டம் கூட்டமா கிளம்பி வர்றது. ஸ்ரத்தை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, சாஸ்திர விதி உத்சர்கே, சாஸ்திர விதியை தூக்கி போட்டுட்டு, தத்திர காச்சிதேவ சகசிரேஷு, ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, சாஸ்திர விதி தெரியாது சாமி எனக்கு, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தேவ பூஜாதி தத்பரக, தேவ பூஜையில வந்து பாத்தீங்கன்னா சிவன் மேலேயோ விஷ்ணு மேலேயோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றவங்களா, அதுலயே லட்சியம் உடையவர்களா, சத்வ நிஷ்டோ பவதி, சத்துவ குணத்துல நிஷ்டை உடையவர்களா, சத்வ விஷயத்துல ஸ்ரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். பாகுல்யேன தூ, ஆனா அதிகபட்சம் என்ன, கொஞ்சம் பேர், யாரோ ஒருத்தர் 2 பேர் தான், 1000ல் ஒருத்தர்ன்றார். அப்ப 1,00,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் பிரதம் பண்றாங்க அப்படின்னா 1000ல் ஒருத்தர்னா என்ன அர்த்தம், 100 பேர் அப்படின்னு அர்த்தம். 100 பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லட்சத்துல 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நல்ல சத்துவ குணத்தோட வந்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 99,000 சொச்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகுல்யேன தூ ரஜோனிஷ்டாஹா, ரஜோ குணத்தோட வருகிறார்கள். சயேவ பிராணினோ பவந்தி, அந்த விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணினோ பவந்தி, இவ்விதமா தான் அதிகபட்சமா ரஜோகுண நிஷ்டர்களாகவும் தமோகுண நிஷ்டர்களாகவும் பிராணிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கதம் எந்த விதமா அப்படி இருக்கின்றன அப்படின்னும் போது 5வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்னன்னு பார்ப்போம், என்னெல்லாம் சொல்ல போறாருன்னு பார்ப்போம். தபஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். தபஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், இப்ப தபஸ்னா என்ன எடுக்கணும், இந்திரியங்களை வாட்டுதல் எல்லாத்தையும் தபஸ்ன்னு எடுத்துங்க. இப்ப கிரி பிரதட்சணை வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரி பிரதட்சணை பண்றாங்க, மலை ஏறுறாங்க, நிறைய பேர் ஒவ்வொரு காரியத்துல ஈடுபடுறாங்க, அதெல்லாம் தபஸ் தானே. ஏன் அப்படின்னா ராத்திரி ஃபுல்லா கண் முழிச்சு வந்து பாத்தீங்கன்னா மலையை சுத்திட்டு போறாங்க. அப்ப அதெல்லாம் எப்படிப்பட்டது, தபஸ்குள்ளாரியே சேருங்க. ஆச்சாரியர் சொல்றார், அசாஸ்திர விகிதம் கோரம், அசாஸ்திர விகிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோஜனாஹ, தப்யந்தே ஏ தபோஜனாஹ தம்பாஹங்கார சயுக்தாஹ, தம்பாஹங்கார சயுக்தாஹ காமராக பலான்விதாஹ, காமராக பலான்விதாஹ அசாஸ்திர விகிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோஜனாஹ, தப்யந்தே ஏ தபோஜனாஹ தம்பாஹங்கார சயுக்தாஹ காமராக பலான்விதாஹ. அசாஸ்திர விகிதம் முக்கியமானது. இந்த ரஜோகுணம் தமோகுணம் உடையவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ரஜோகுணம் தமோகுணம் உடையவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியவங்கள்ட்ட எதுவும் கேட்கறது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாஸ்திரம் படிக்கலனாலும் கூட தர்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது மனுஸ்மிருதியிலிருந்து ஒரு லட்சணம் சொல்லியிருக்கேன். ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரக ஸ்வஸ்ய பிரியமாத்மனக ஏதத் சதுர்விதம் ஆகுகு சாக்ஷாத் தர்மஸ்ய லட்சணம் அப்படின்னு மனுஸ்மிருதியில தர்மத்துக்கு லட்சணம் சொல்லுது. என்னன்னு கேட்டா, எனக்கு சாஸ்திரம் தெரியாதுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஸ்ருதியும் தெரியாது ஸ்மிருதியும் தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சவங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை துணை கோடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெரியாரை வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களை வந்து நமக்கு சிஸ்டர்களை நல்ல ஆச்சரணம் பண்றவங்களை வந்து நமக்கு அவங்களுக்கு கைக்குள்ள வச்சுக்கணும். எது இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க எப்படி பண்ணணும்னு அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கலனாலும் படிச்சவங்கள இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாஸ்திரம் தெரியும், சுவாமி நான் இதை எப்படி பண்றது அப்படி பண்றது அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் இப்போ என்கிட்ட பாருங்க, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, இதை நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா. ஆமாம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க. ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி ஒரு ஒரு டெத்து நடந்துருச்சு, ருத்ராட்சம் போட்டு போகலாமா போகக்கூடாதா. நம்ம ருத்ராட்சத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெத்து வீட்டுக்கு போகிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நல்லா போட்டு போங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு படித்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கைட் பண்ணுறது. நான் நார்த் இந்தியாவில் சொல்கிறேன்ல, நீங்கள் ராஜஸ்தானுக்கு போனீங்கனாலும் குஜராத் போனீங்கனாலும்
ஹரியானா போனீங்கனாலும் சாதாரண ஒரு விவசாயி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு குருநாதர் இருப்பான். ஏதோ ஒரு குருநாதர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாகா சாதுவா கூட இருக்கலாம், இல்லை அகோரியா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்றது அப்படி வச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கலைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தை படித்தவங்க யாரையாவது ஒருத்தர் வச்சுக்கிட்டிங்கன்னா சாஸ்திரம் தெரிஞ்சிருவாங்க. இப்படி பண்ணணும்னு தெரியும். ஒருவேளை அசாஸ்திர விகிதம் அப்படின்னா யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16வது அத்தியாயம், போன அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஸ்லோகம், அசாஸ்திர விதி சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய காமகார வர்த்ததே காமகாரதகன்ற 16வது அத்தியாயத்துல 2 ஸ்லோகம், கடைசி 2 ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துக்கு லீட் எடுத்திருக்கார். அத சொல்றாரு, யக சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः. எவன் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திர விதிகளை தூர போட்டுட்டு மனம் போல காமகாரத்தகனா காமத்தால் ஏவப்பட்டவனா மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அதுபடி காரியம் பண்றானோ, நச சித்தி மவாப்னோதி, அவனுக்கு சித்தி எதுவும் உண்டாகாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு கிடைக்க மாட்டார், அவனுக்கு சாஸ்திரமும் கிடைக்காது, இந்த மோட்ச மார்க்கமும் கிடைக்காது, பரலோகத்துக்கு போற சாதனங்களும் கிடைக்காது, அவனுக்கு இந்த லோகத்து சுகமும் கிடைக்காது, பரலோகத்து சுகமும் கிடைக்காது அப்படின்னு 16:23 சொல்லியிருக்கு. அதை அப்படியே இங்க கொண்டு வந்துருங்க. அசாஸ்திர விகிதம்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரத்துல சொல்லப்படாதது. அப்ப என்ன அர்த்தம்? என் மனசுல தோன்றதெல்லாம் பண்றது. அது மாதிரி கோரம் தப்பியந்தே, ரொம்ப கோரமான தபசுகளை செய்கின்றார்கள். நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முறையா சாஸ்திரனாவே தூரம் நிறைய பேருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாதுக்கள்னா சன்னியாசம் வாங்கிட்டாங்க அப்படின்னா சாஸ்திரத்தை மேல இது இருக்கும், யாருக்கும் இல்லை. நிறைய நாகா சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரனான கெட்ட வார்த்தை மாதிரி பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு தமிழ்காரர், மதுரைக்காரர், அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றேன். ஒரு ஸ்நானம் பண்ண போனா நர்மதால வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பாறை மட்டும் இருக்கு. அந்த பாறையில ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. நான் கேட்குறேன், யாருங்க இது பாறையில உட்கார்ந்துருக்காரு, நல்ல வெயில் அடிக்குது, என்ன உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, இல்லை சாமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்றாரு, 48 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மோர் குடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபஸ் பண்றேன் அப்படின்னு. நாளையோட முடியுது சாமி அவரோட தபஸ் அப்படின்னு. இப்போ நாளையோட முடியுத நான் நினைச்சேன், சரி பரவாயில்லையே, ரொம்ப ஒரு நல்ல தபஸ்வியை பார்க்குறோமே அப்படின்னு. அவர் வந்தார். வந்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட பேசி பார்த்தாலும் தெரியுது ஞான சூன்யம் அப்படின்னு. மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தங்கியிருக்காரு, ஆசிரமத்தை தங்கியிருக்காரு, ஒரு மரியாதை இல்லை அவருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எடுபடி வேலை பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட அந்த அளவுக்கு புத்தி சாமர்த்தியமும் இல்லை, எதுவும் இல்லை, ரொம்ப தாமசிக்கு. அவர் பார்த்தாரு என்னன்னா, சாதுக்கள் வந்து தபஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மதிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நானும் ஒரு 48 நாள் தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவர் போய் அந்த பாறையில போய் உட்காந்துட்டார். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டுக்காரன் வந்து என்ன பண்ணுவான், சாப்பாடு கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு, என்ன சாப்பாடு அப்படின்னா மோர் தான் குடிப்பேன் அப்படின்னு. வெறும் மோர் மட்டும் வந்து லிட்டர் கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கொண்டு போய் கொடுத்து அவன் டெய்லி மோரை குடிச்சிட்டு இது பண்ணிட்டு வந்தார். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன பண்றாரு அப்படின்னா கோரமான தபஸா. ஆமா, கோரமான தபஸ். சாஸ்திரத்துல ஏதாவது இருக்கா? நான் தான் உடனே கேட்டேன், நீங்க தபஸ் பண்ணீங்களே, இது யாராவது உங்க குருநாதர் சொன்னாங்களா? இல்ல, எனக்கு குருநாதரே இல்லை. சரி, உங்களுக்கு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? மனுஸ்மிருதியில இருந்தோ இல்ல தர்மசாஸ்திரங்கள்ல இருந்தோ இல்ல யோக சாஸ்திரங்கள்ல இருந்தோ எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா நதியோட நடுவுல மோரை குடிச்சுக்கிட்டு 48 நாள் இருக்கணும்னு ஏதாவது ஒரு விதி பார்த்துருக்கீங்களா? அது மாதிரிலாம் ஒரு விதி இல்லை. அப்ப எப்படி இருக்கீங்க? எனக்கு தோணுச்சு சுவாமி. இப்பெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா எல்லாம் சொல்றாங்க. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதான் சொல்றாங்க, எனக்கு தோணுச்சு நான் பண்றேன், எனக்கு தோணுச்சு நான் பண்றேன். அப்போ உனக்கு தோணுச்சு வானத்துல இருந்தா வந்துச்சு? அவங்க மனசு போல காமகாரத்தக, உங்க மனசு போல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றாங்க, கோரம், ரொம்ப கோரமான தபஸை பண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்ல, தப்பியந்தே ஏ ஜனாகா தப்போ ஜனாகா, ரொம்ப கடுமையான கோரமான தபஸை வந்து தப்பிக்கிறார்கள், தன்னை உடம்ப வந்து பாத்தீங்கன்னா வருத்திக்கிறார்கள் எந்த ஜனங்களோ அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? பின்னாடி பேசி பார்த்தாதான் தெரியும், ஒன்னு தம்பம் இருக்கும், நான் இதை பண்றேன், நான் இதை பண்றேன், நான் இதை பண்றேன் அப்படின்னு. நர்மதா கடையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். நர்மதா கடை தான் ஃபுல்லா தபஸுக்கான இடம்.
அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா தம்பத்தினால, தம்பம்னா டம்பம் அடிச்சுக்கிறான்னு சொல்லுவோம்ல, பெருமைக்காக. அதுக்கப்புறம் அகங்கார, நான் பண்றேன், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு என்னால முடியாதுன்னு நினைச்சீங்களா, நான் பண்ண முடியும் என்னால அப்படின்னு மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவால் விடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தோட கூடியவர்களாக, இன்னொன்னு ஒண்ணு காட்டணும் மத்தவங்களுக்கு அப்படின்னும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன்னு அகங்காரத்தோடையும் கூடியிருந்தவர்களாக. கூட என்ன இருக்கும், காம ராக பலான்விதாக, காமத்தோடையும் ஆசையோடையும், நிறைய காமங்களும் ஆசைகளும் வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா உண்டாகிற பலத்தை வச்சுக்கிட்டு, பல அன்விதாக, பலத்தோடும் சேர்ந்து அவர்கள் கோரமான தபசை செய்கிறார்கள். அப்ப அவங்களை என்ன பண்ணலாம், ராஜசிக்கு இல்லைன்னா தாமசிக் கேட்டகிரியில தான் கொண்டு வர. அப்ப சாஸ்திர விதி இருக்கான்னு பார்க்கணும். சஷ்டி விரதம் இருக்கிறேன் அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்கணும். இனிமே ஏகாதசி விரதம் இருக்கிறேன், ஏகாதசி விரதம் இருக்கிறேன்னா எங்க இருக்கு, பாகவதத்துல இருக்கு. பாகவதத்துல இருக்கிற கதையை வந்து அம்பரீஷ் மகாராஜை பத்தி, ராஜாவை பத்தி பேசும்போது இருக்கு. அப்ப அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து படிச்சுக்கணும். ஏகாதசி விரதங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன பலன், எப்படி இருக்கணும். சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா யார் சொல்லியிருக்கா, எங்க சொல்லியிருக்கு, எப்படி இருக்கணும். இது மாதிரி சோமவார விரதம் இருக்குன்னா எங்க இருக்கு, வியாழக்கிழமை வந்து குருவார விரதம் இருக்கிறோம்னா எங்க இருக்கு. இது மாதிரி பார்த்து என்ன பண்ணணும், இனிமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா சாத்விகமாயிடும். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியாம குருட்டாம்போக்குல நாம இஷ்டப்பட்டபடி பண்ணீங்க அப்படின்னா ராஜச தாமசம் ஆயிடும், சரீரத்தை வருத்திக்கிறதா ஆயிடும். ஆச்சரியா சொல்றாரு பாஷ்யத்துல, அசாஸ்திர விகிதம். அசாஸ்திர விகிதம்னு அர்த்தம், ந சாஸ்திர விகிதம், சாஸ்திரத்துல சொல்லப்படாதது. அசாஸ்திர விகிதம் சாஸ்திரத்துல சொல்லப்படாததுன்னு அர்த்தம், சாஸ்திரத்துல சொல்லல. அதுக்கப்புறம் கோரம். கோரம்னு என்ன அர்த்தம், பீடாகரம், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பீடையை உண்டு பண்றது, துக்கத்தை கொடுக்கறது. பிராணினாம் பீடாகரம், ஆத்மனகச்ச, தனக்கும் துக்கத்தை கொடுக்கறது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்கறதா இருக்கும். அது மட்டும் இல்லாம தபக தப்பியந்தே, தபசை தப்பிக்கிறார்கள். அப்ப கோரமான மற்றவங்களுக்கும் தனக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய, பீடாகரத்தை உண்டு பண்ணக்கூடிய தபசை தப்பிக்கிறார்கள். நிர்வர்த்தயந்தி ஏ தபோஜனாக, எந்த ஜனங்கள் அந்த தபசை செய்கிறார்களோ தேச்ச, மேலும் அவர்கள் என்ன பண்றாங்க, சாஸ்திரத்தை பார்க்கல, கோரமா பண்றாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா தம்ப அகங்கார சயுக்தாக, தம்பகச்ச அகங்காரகச்ச, தம்ப அகங்காரோ, தம்பம்னா தம்பம் பெருமை, தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்காகவும், அகங்காரத்தோடையும், நான் பண்றேன் எனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு தன்னை காட்டுறதுக்காகவும் அகங்காரத்தோடையும், தாபியாம் சம்யுக்தாக, இந்த ரெண்டுத்தோட கூடியவர்களாக, தம்ப அகங்கார சயுக்தாக, காமராக பலான்விதாக, கூட என்ன இருக்கும், ஒரு காமம் உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார காமம், அதுக்கப்புறம் ராகம் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா ராகம், அடையாததுல காமம். அடையாததை அடையணும்ன்ற இது நினைச்சு வந்தீங்க அப்படின்னா அது காமம். அடைஞ்சதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல உண்டாகக்கூடியதுக்கு பிரீத்திக்கு பேரு ராகம்னு பேர். இந்த ரெண்டுத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகும், உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் உண்டாகும். அடையறதுக்காகவும் அடைஞ்சதை காப்பாத்திக்கிறதுக்காகவும் ஒரு பலம் உண்டாகும். அந்த பலத்தோடு கூடியவர்களாக காமகச்ச ராககச்ச காமராகோ, அந்த காமராகத்துல வந்து தத்கிருதம் பலம், காமராகத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலம், அதுக்கு பேரு காமராக பலம்னு பேரு. தேன அன்விதாக, அந்த காமராகத்திலிருந்து உண்டான பலத்திலிருந்து கூடியவர்களா, காமராக பலகி வா அன்விதாக, அதோடு கூடியவர்களாக கோரமான தபஸை வந்து பாத்தீங்கன்னா யார் பண்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அசாஸ்திர விகிதமா இருக்கிறதுனால ராஜச தபசு தாமச தபசுன்னு சொல்றோம் அப்படின்னு இருக்கு. இதோட கண்டினியூட்டி இன்னும் முடியல. இதோட கண்டினியூட்டி 6வது ஸ்லோகத்துல தான் முடியுது. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண.
யாரெல்லாம் இனிமே என்னென்னலாம் காரியம் பண்ண போறீங்களோ, நீங்க தபஸ் விரதங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பூஜைகள் பண்ணாலும் சரி, இல்லை தான தர்மங்கள் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயும் இனிமே இதுவரைக்கும் என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கட்டும். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க பர்சனல் விஷயத்தை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அத்தாட்சி, ஏதாவது ஒரு ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் இருக்கணும். சுவாமி நான் இந்த பிரமாணத்துப்படி இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னு விரதங்களையோ தானங்களையோ ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா சாத்திய சாதன சம்பந்தம் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் பிரத்யட்சமா உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பிக்கையோட பண்ண முடியும். இல்லை அப்படின்னா குருட்டாம்போக்குல எதையாவது பண்ணினீங்க அப்படின்னா அது சாத்விக ராஜச தாமசமா ஆயிடும். இனிமே கரெக்ஷன் பண்ணிங்க. இனிமே பண்ண போது ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கணும்.